ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இது உங்க பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ண மறக்காதீங்கோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வீர வரலாற்றுல என்னைக்குமே மறக்க முடியாத ஆங்கிலேய படைய 3 தடவை போர்க்களத்துல நேருக்கு நேரம் நின்று மோதி ஓட ஓட விரட்டி அடிச்ச மாவீரன் தான் சின்னமலையோட ஒரு முழுமையான வரலாற்றை நம்ம ஒரு சின்ன தகவலை கூட விடாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். நீங்களும் கூட சேர்ந்து இந்த டிராவலில் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொங்கு மண்டலங்கிறது எப்பவுமே விவசாயத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போன பூமி. சென்னிமலை, சிவன்மலை, பேரூர், காங்கேயம், ஆனமலை சுற்றி இருக்கிற கிராமங்களில் மக்கள் ரொம்பவே நேர்மையாகவும் தங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி தன்னாட்சி உரிமையோடையும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பச்சையா மட்டும் விளையல, அந்நியர்களை எதிர்த்து நிற்கிற வீரமும் சேர்ந்தே வளைஞ்சிருக்குது. 1756 வருஷம் ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கம் சென்னிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அப்படின்ற அழகான கிராமத்துல ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. பழைய கோட்டை பட்டக்காரர் வழி வந்த ரத்தனசாமி கவுண்டருக்கும் பெரியாத்தாளுக்கும் மகனா பிறந்த அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெத்தவங்க பெரிய வச்ச பேர் தான் தீர்த்தகிரி. தீர்த்தகிரி வந்து சின்ன வயசுல இருந்தே மற்ற பசங்க மாதிரி சாதாரண விளையாட்டு நேரத்தை கழிக்காம சிவந்தாரையர் வழிவந்த சிறந்த வீராசான்கள் கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம், வாழ்வீச்சு, மல்யுத்தம், வில்வித்தை, குதிரையேற்றம்னு தமிழ் மண்ணோட பாரம்பரிய போர்க்கலைகள் அத்தனையும் நேர்த்தியா கத்துட்டு இருந்திருக்காரு. உடலையும் மனசையும் இரும்பு மாதிரி மாத்தி வச்சிருந்திருக்காரு. தீர்த்தகிரி கூடவே பிறந்த தம்பிகளான கிடாமுத்து, குமரவேல், காளிமுத்துன்னு 3 பேரும் அண்ணன்களுக்கு நிழல் மாதிரி கூடவே இருப்பாங்க எப்பவுமே. அண்ணன் என்ன சொன்னாலும் அதை தட்டாம செய்யற நம்பிக்கையான தளபதிகளாகவும் அவங்க மாறி இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து கொங்கு நாட்டு இளைஞர்களை ஒன்றிணைச்சு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்காங்க. தீர்த்தகிரியும் அவரோட தம்பிகளும் ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி பண்றதா இருக்கட்டும், பஞ்ச காலத்துல வந்து ஏழை மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், திருடர்கள் கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதா இருக்கட்டும், நியாயம் கேட்கறதுல சின்ன வயசு ஊர் மக்கள்ல, அதாவது நியாயம் கேட்கறது அப்படின்னு சின்ன வயசுலயே ஊர் மக்கள் மனசுல ஒரு தலைவனா, காவல் தெய்வமா தீர்த்தகிரி வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்காரு. அந்த காலத்துல கொங்கு மண்டலம் முழுக்க மைசூர் சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் முழுக்க மைசூர் சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. மைசூர் மன்னர் ஹைதர் அலியோட அதிகாரி முகமது அலிங்கிறவன் கொங்கு நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி சங்ககிரி வழியா மைசூருக்கு கொண்டு போயிட்டு இருந்திருக்கான். வரியை வசூல் பண்ணிட்டு சங்ககிரி வழியா மைசூருக்கு நாட்டுக்கு அவனோட மன்னருக்கு கொண்டு போயிட்டு வந்திருக்கான். மழை இல்லாம பஞ்சம் வந்து மக்கள் சாப்பாட்டையே கஷ்டப்படுற நேரத்திலையும் கூட இந்த வரிக்காரங்க இறக்கமே இல்லாம பயிர்களையும் பணத்தையும் கட்டாயப்படுத்தி பிடுங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து தீர்த்தகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கொதிச்சிருக்கு. நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எதுக்கு எவனோ ஒருத்தனுக்கு வரி கட்டணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஒரு நாள் ஏழை மக்கள் கிட்ட பிடுங்கின பெருந்தொகைய வரி பணத்தோட மைசூருக்கு புறப்பட்டு போன ஹைதர் அலியை வந்து பாத்தீங்கன்னா முகமது அலியை வந்து தீர்த்தகிரியும் அவரோட நண்பர்களும் வழியில வந்து மறிக்கிறாங்க. அதிர்ச்சியான அதிகாரி வந்து என்ன பண்றான்னா, யாரா நீங்க மண்ணோட வரி பணத்தை கேட்கற அளவுக்கு தைரியம் யாருக்கிட்ட இருக்கு, யாரா வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அந்த வரி பணத்தை பிடுங்கி அங்கிருந்த ஏழை மக்கள் கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு முகமது அலியை பார்த்து உனக்கு கெத்தா ஒண்ணு சொல்றான். அது என்னன்னா, சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன மலை தாண்டா அவன் பணத்தை புடுங்கினு போய் சொல்றா, உன்னோட சுல்தான் கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். அன்னையில இருந்துதான் தீரன் சின்னமலை அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்களால அன்போடு அழைக்கப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மைசூர் ஹைதர் அலி மறைவுக்கு அப்புறமா அவரோட மகன் வந்து திப்பு சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வராது. கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வெள்ளக்காரங்க மெல்ல மெல்ல வியாபாரம் செய்யற மாதிரி வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அடிமைப்படுத்தியிருக்காங்க. வெள்ளையர்களை வந்து எதிர்த்து போராட வந்து திப்பு சுல்தான் முடிவெடுத்தப்போ தீரன் சின்னமலையும் யோசிச்சிருக்காரு. என்னன்னா, நமக்குள்ள எல்லா பிரச்சனை என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்நியர்களை மட்டும் உள்ள விட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சு, நம்ம அந்நியர்கள் வந்து நம்ம மண்ணை ஆளக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு சின்னமலை என்ன பண்ணிருக்காருன்னா, ஆயிரக்கணக்கான கொங்கலினர்களை திரட்டிட்டு மைசூருக்கு போய் திப்புவோட கை கோர்த்து அவரோட படைகளை இணைஞ்சு வெள்ளையர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காரு. சித்தேஸ்வரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டணம் வெள்ளையர்களுக்கு வந்து எதிராக நடந்த பல போர்கள்ல திப்பு சுல்தானுடைய படைக்கு தலைமை தாங்கி கொங்கு படையோட சேர்ந்து ஆங்கிலேயர்கள் அலற விட்டுருக்காரு நம்மளோட தீரன் சின்னமலை பாட்டன். 40,000 வீரர்களோடு வந்த வெள்ளையர் படையை மலவள்ளி போர் வந்து சின்னமலையின் படை வந்து நிலகுலிய வச்சிருக்கு.
சின்னமலையினுடைய மிக முக்கியமான விசுவாசமும் மெய்காப்பாளரானவும் தான் இந்த கருப்பச்சேர்வை. அதாவது சின்னமலையினுடைய மிக முக்கியமான விசுவாசமுமான மெய்காப்பாளர் தான் இந்த கருப்பச்சேர்வை அப்படிங்கிறவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உலக அளவுல ஆதரவு திரட்ட நினைச்சப்போ கூட திப்புவும் சின்னமலையும் பிரான்ஸ் நாட்டு மாவீரர் நெப்போலியனிடம் உதவி கேட்க ஒரு தூதுக்குழு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தூதுக்குழுல கருப்பச்சேர்வை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்காரு. வெள்ளையர்களை வீழ்த்தணும்னா நவீன போர்க்கலைகள் வேணும்னு சின்னமலை நினைச்சிருக்காரு. பிரெஞ்சு நாட்டு படைத்தளபதிகளோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த பீரங்கிகளையும் இயக்கும் முறை, வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்மளோட சின்னமலை. தன்னோட கொங்குப்படை வீரர்களுக்கு அந்த நவீன போர் பயிற்சிகளை வழங்கி ஒரு புரட்சி படையை உருவாக்கியிருக்காரு நம்மளோட சின்னமலை. 1799 நடந்த 4ஆம் மைசூர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து சதி செய்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கைப்பற்றிடுறாங்க. அந்த போர்க்களத்திலேயே மைசூரோட புலியான திப்பு சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. திப்புவின் மறைவிற்கு பிறகு விடுதலை போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியே அமைஞ்சிருக்கு. திப்புவினுடைய மறைவுக்கு பிறகு பெரும்பாலான பாளையக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயந்து போய் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட சம்மதிச்சிருக்காங்க. ஆனா இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிற என்ன பண்ணிருக்காருன்னா தலை வணங்க மறுத்து இருக்காரு. என் தாய்நாட்டினுடைய ஒரு பிடி மண்ணை கூட வெள்ளையனுக்கு தரமாட்டேன், என் உயிர் உள்ளவரை இந்த மண்ணில் அந்நியன் காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சபதமே எடுத்திருக்காரு. ஈரோடு பக்கத்துல இருக்கிற அரச்சநல்லூர் என்ற ஊருக்கு அருகில ஓடாநிலை என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் கற்கோட்டையவே கட்டியிருக்காரு. அந்த கோட்டைக்கு ஏன் ஓடாநிலைன்னு பேர் வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையுமே எதிரிய வந்து பார்த்து ஓடாம நிலைச்சு நின்று போரிடுற இடம் அப்படின்றதுனாலதான் அதுக்கு ஓடாநிலைன்ற பேரே வந்திருக்கு. ஓடாநிலை அப்படிங்கிற கோட்டைங்கிறது சாதாரண கோட்டை கிடையாது. கோட்டைக்குள்ளேயே சொந்தமா துப்பாக்கி தொழிற்சாலை, வெடிமருந்து கிடங்கு, பீரங்கி தயாரிப்பு கூட்டம்னு எல்லாத்தையும் பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியோடு உருவாக்கியிருக்காரு இவர். சிவன்மலை காடுகள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தினமும் தீவிர போர் பயிற்சி அளிச்சு ஆயத்தப்படுத்தியிருக்காரு. ஆங்கிலேயரை வந்து தனியா எதிர்ப்பதை விட தென்னிந்திய போராளிகளோட ஒன்றா திரட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சு சின்னமலை வந்து போட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காரு. திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால நாயக்கர், மராட்டிய மாவீரர் தூண்டாஜி வாக்கே, பரமத்தி அப்பாச்சி, மருது சகோதரர்களினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு தென்னிந்திய புரட்சி கூட்டமைப்பே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. 1800 ஜூன் 3 அன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய முக்கிய ராணுவ முகாமில் இருந்த கோவை கோட்டையை வந்து ஒரே நேரத்தில் வந்து தாக்கி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து துரதிருஷ்டவசமா சில கூட்டமைப்பு படைகள் வந்து திட்டமிட்ட நாளுக்கு முன்பே அவசரப்பட்டு தாக்குதலை தொடங்கிடுறாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா உஷாராயிடுறாங்க. கோவை புரட்சி திட்டம் வந்து கை நழுவி போயிடுச்சு. ஆனா சின்னமலை வந்து இதனால கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. சின்னமலையை சும்மா விட்டு ஆபத்துன்னு உணர்ந்த பிரிட்டிஷ் தளபதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா கர்னல் மெக்காலி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா தலைமையில ஒரு பெரிய படையை வந்து ஓடாநிலையை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. 1801 பவானி, ஈரோடு, காவிரி ஆற்றங்கரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரிய போர் வந்து மூழுது. வெள்ளையர் படை வந்து நவீன பீரங்கிகளோடு வந்திருக்காங்க. ஆனா சின்னமலையை வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறையை கையாண்டுக்காரங்க. ஏற்கனவே வந்து யாரோ சம்திங் சிங்கன் ஜெட்டியை பத்தி போன வீடியோ நம்ம பேசியிருப்போம். அது வந்து என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த சிங்கன் ஜெட்டி அப்படின்ற ஒரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து கொரில்லா போர் முறை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து சின்னமலை வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறையை கையாண்டு காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து திடீர்னு பாஞ்சு வந்து வெள்ளையர்களை வெட்டி சாச்சிருக்காரு. வெள்ளையர் படை வந்து பீரங்கி திரும்புறதுக்குள்ள நிலை குலைஞ்சு போய் ஓடி போயிருக்கானுங்க. தோல்வியாலேயே ஆத்திரமடைந்த வெள்ளைக்காரர்கள் வெள்ளையங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடைப்பட்ட பகுதியில மீண்டும் ஒரு பெரும் படையை திரட்டி வந்திருக்காங்க. இந்த முறை வந்து சின்னமலை தன் கோட்டையில தயாரிச்ச சொந்த பீரங்கிகளை வச்சு தாக்கியிருக்காரு. சின்னமலையின் சகோதரர்களான கிடாமுத்தும் குமரவேலும் களத்துல வந்து சிங்கம் மாறி போரிட்டு இருக்காங்க. ஆங்கிலேய படை மீண்டும் வந்து நிலை குனிந்து தங்கள் ஆயுதங்களை கூட விட்டுட்டு தப்பிச்சா போதுடா சாமி, உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கானுங்க ஆங்கிலேயர்கள். 1804 வந்து பாத்தீங்கன்னா கர்னல் ஹாரிஸ் தலைமையில சென்னை மாகாணத்துல மிகச்சிறந்த ஆங்கிலேய படை வந்து பாத்தீங்கன்னா ஓடாநிலையை கைப்பற்ற வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அரச்சநல்லூர் போர்ல வந்து சின்னமலையினுடைய கை குண்டுகளும் பீரங்கி தாக்குதல்களுக்கும் ஆங்கிலேய படைகளை வந்து சுக்குநூறாக்கிட்டன. தொடர்ந்து வந்து 3 முறை வந்து ஆங்கிலேய படை வந்து நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்திச்சு அவர்களை ஓட விரட்டிய இந்திய மாவீரன் என்ற பெருமை வந்து சின்னமலையை மட்டுமே வந்து சேரும்.
நேரடி போர்ல வந்து சின்னமலையை வெல்வது சாத்தியமே இல்லை அப்படின்றத உணர்ந்துகிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கோலை போல ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அது என்னன்னா, கள்ளிக்கோட்டையிலிருந்து மிகப்பெரிய பீரங்கி படையை வரவழைச்சு ஓடாநிலை கோட்டையை வந்து சுத்திலையும் வந்து பீரங்கிகளை பொருத்தி கோட்டையை வந்து தகர்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. இத வந்து சுபேதார் வேலப்பன் என்ற ஒற்றர் மூலம் வந்து அறிஞ்சுகிட்ட சின்னமலை என்ன பண்ணாருன்னா, தற்காலிகமா ஓடாநிலையை விட்டு வெளியேறி பழனி மலைத்தொடர்ல உள்ள கருமலை அப்படின்ற அடர்ந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு தலைமறைவாயிட்டார். அங்கிருந்தபடியே மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா படையை திரட்டி வெள்ளையர்களை தாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தமாயிட்டு இருந்திருக்காரு. வீரத்தால் வீழ்த்த முடியாத சின்னமலையை வந்து பாத்தீங்கன்னா துரோகத்தால் வீழ்த்த நினைச்ச ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சின்னமலைக்கு சமையல் செய்து வந்த நல்லப்பன் என்பவனுக்கு ஆசை வார்த்தை காட்டி அதிக பண ஆசை காட்டி தங்கள் வசப்படுத்தியிருக்காங்க. ஒரு நாள் வந்து இரவு என்ன இருக்குன்னா, கருமலை பகுதியில சின்னமலையும் அவரோட சகோதரர்களும் உணவு அறிந்து கொண்டிருந்த நேரத்துல ஆயுதம் எல்லாம் பக்கத்து அறையில வச்சுட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நேரத்துல துரோகி நல்லப்பன் என்றவன் என்ன பண்றான்னா, கதவை பூட்டிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டி கொடுத்துட்றான். ஆயுதம் ஏதும் இல்லாத நிலையில வந்து ஆங்கிலேய படை வந்து என்ன பண்றாங்கன்னா, சின்னமலையையும் அவரோட சகோதரர்களையும் வஞ்சகமா கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. அப்படி வந்து கைது செய்யப்பட்ட சின்னமலையை வந்து சங்ககிரி கோட்டைக்கு வந்து கொண்டு போய் வெள்ளையர்கள் அவர்களிடம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு வரி செலுத்துவதாக நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா உங்களை வந்து உயிரோட விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க. ஆனா சின்னமலை வந்து கம்பீரமா பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, என் தாய் நாட்டை காட்டி கொடுத்து வாழும் பிழைப்பு எனக்கு தேவையில்லை. சாவு என்றால் என் மண்ணுக்காக வீரச்சாவாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்ஜிச்சிருக்காரு நம்மளோட பாட்டன். 1805 ஜூலை 31, அதாவது ஆடிப்பெருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிப்பெருக்கு அந்த சீசன் டைம் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டையினுடைய உச்சியில வந்து தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கில போட்டானுங்க. தூக்கு மேடையை நோக்கி சின்னமலையும் எந்த பயமும் இல்லாம புன்னகையோடு நடந்து போய் தன் கையாலேயே தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டு வீர மரணம் எய்திருக்காரு நம்மளோட பாட்டன். தமிழ் மண்ணினுடைய தன்னாட்சிக்கும் உரிமைக்கும் ஆங்கிலேய எதிர்ப்பிற்கும் வித்திட்ட மாவீரன் சின்னமலையினுடைய முழுமையான தியாக வரலாறு இதுவே ஆகும் மக்களே. ஸோ இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்படி வந்து கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டா ஒரு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு என்னோட கருத்து. நீங்க மறக்காம நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆதரவு பண்ணிருக்கீங்க, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நன்றி. நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு தோன்றதாச்சும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போறது எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் சுவாரஸ்யமான வீடியோ எல்லாம் உங்களுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் அடுத்தடுத்து கண்டென்ட்டாக டெய்லி ஒன்றுனா வந்து போஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் இதெல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக நான் அதிகமாக பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். மீண்டும் வந்து நான் உங்களை நாளை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.